குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். நம்ம எல்லாருமே எப்படா மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 9:15 ஓப்பன் ஆகும், ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்து பணத்தை சம்பாதிக்கணும்னு தான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி மார்னிங் கடகடன்னு எல்லா வேலையும் விட்டு ரெடியாக கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கோம். நம்ம நேற்று வந்து நான் மார்க்கெட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி ட்ரேட் பண்ணலாம், இந்த இடத்துல வந்தால் கால் ஆப்ஷன் போகலாம், இந்த இடத்துல வந்தால் புட் ஆப்ஷன் போகலாம்னு ஒரு செட்டப்போட உட்காந்துருப்போம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தா அன்னைக்குன்னு பார்த்து ஒரு கேப் அப் ஆகிடும், நம்மளோட பிளான் எல்லாமே கிளாப்ஸ் ஆகிடும், நம்ம பிளாக் ஆகிடுவோம், என்ன பண்ணுன்னு நமக்கு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் கேப் டவுன் ஆகிடும். ஸோ அப்பயும் நமக்கு என்ன பண்ணுன்னு தெரியாது. ஆனால் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கே, டக்குன்னு ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணுவோம், டக்குன்னு அது லாஸ் ஆகும். சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டும் வரலாம், இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் அது ஒரு ரேண்டம் ட்ரேட் தான், நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம எடுக்கல, ஏன்னா நம்ம செட்டப்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிளாட் ஓப்பன் இல்லாமல், ஃபிளாட் ஓப்பன் நேற்றுக்கு எங்கே மார்க்கெட் இருக்கோ அங்கேயே ஓப்பன், அப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்கும், சரி மார்க்கெட் இங்கே நேற்றுக்கு முடிஞ்சிருக்கு, இன்னைக்கு இங்கே ஓப்பன் ஆனால் இப்படி எடுப்போம், அப்படி ஓனா இப்படி அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். பட் திடீர்னு ஒரு கேப் அப், திடீர்னு ஒரு கேப் டவுன் அப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ வி ஆர் டோட்டலி கன்ஃபியூஸ்ட், வி ஆர் பிளாங்க். ஸோ தப்பு தப்பாக ட்ரேட் எடுப்போம். இது எப்படி அவாய்ட் பண்ணுறது, இது இந்த மாதிரி நேரத்தில் எப்படி அனலைஸ் பண்ணணும், அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஃபிளாட் ஓப்பனிங்னா என்ன, அதை பற்றி எப்படி ட்ரேட் எடுக்கணும் எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க, அவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கை நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பொறுத்தவரை நம்ம கேப் அப் அண்ட் கேப் டவுன் அப்படின்னா என்ன, அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி இருந்தால் நம்ம ட்ரேட் எடுக்கணும், என்ன ட்ரேட் எடுக்கணும், லாங் சைட் போகலாமா ஷார்ட் சைட் போகலாமா, எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ட்ரேடர்ஸ் வந்து பணத்தை தொலைக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்களோட ப்ரிடிக்ஷனோ இல்லை அவங்க டைரக்ஷனோ தப்பு இல்லை. அவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்க அவசரப்பட்டு, அதுதான் தப்பு. அதுவும் பர்டிகுலராக கேப் அப் ஆர் கேப் டவுன் அந்த நேரத்தில் வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. அது ஃபாஸ்ட் தேவையில்லை, அந்த இடத்துல பேஷன்ஸ் வேணும், ஒரு டிசிப்ளின் வேணும், உங்களோட எதிர்பார்த்த அந்த செட்டப் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை கேப் அப்புக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அப்படி டீல் பண்ணணும். இல்லை கேப் டவுன் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதை பார்த்து வெயிட் பண்ணி ஒரு எமோஷன் இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனலாக அதை அப்ரோச் பண்ணி ட்ரேட் பண்ணணும். அதுதான் எப்படி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த செஷனோட அப்ஜெக்டிவ் என்ன, வாட் இஸ் கேப் அப் அட் கேப் டவுன், ஏன் இந்த மாதிரி கேப் அப் நடக்குது, ஏன் கேப் டவுன் நடக்குது, நம்ம எமோஷனல் டிசிஷனை அவாய்ட் பண்ணி ப்ரொஃபஷனலாக இதை எப்படி டீல் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோன்றதை பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ வாட் இஸ் கேப் அப்? கேப் அப்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு பிகினர்ஸ் கோர்ஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நேற்றுக்கு மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆச்சோ அதே இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா, அது ஓப்பன் ஆச்சுன்னா அது பேர் ஃப்ளாட் ஓப்பனிங் சொல்லுவோம். அதை விட தாண்டி மேலே, அதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அது கேப் அப், அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா கேப் டவுன். ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றுக்கு வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகுது 25,000 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் 2500 25,200 அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சு, ஒரு 100 பாயிண்ட் தாண்டி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அது பேர் கேப் அப். ஒரு 100 பாயிண்டோ 50 பாயிண்டோ கீழே வருச்சுன்னா அது பேர் கேப் டவுன். ஸோ இது பேசிக் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் வந்து ஒரு பிகினர்ஸ் கோர்ஸ்ல அதை சொல்லலாம். ஏன் கேப் அப் நடக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மார்க்கெட் டைமிங்ஸ் வந்து மார்னிங் 9:15 3:30 மணிக்கு முடிஞ்சிருது. 3:30 மணிக்கு நம்ம கடையை சாத்தி முடிச்சிடுறோம், நம்ம எக்ஸ்சேஞ்சை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம ப்ரோக்கர் டெர்மினல் க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் மார்க்கெட் முடிஞ்சிருதா? இல்லை, மார்க்கெட் தூங்காது, மூச்சுனி தான் இருக்கும். நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆன போகிறோம், ஐ மீன் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பஸ் க்ளோஸ் ஆன போகிறோம், வேர்ல்டு லெவலில் என்ன நடக்குதோ அதெல்லாம் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணிட்டு நாளைக்கு மார்னிங் 9:15க்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட பொசிஷன் என்ன அதை பார்த்து உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் பண்ணி தெரிஞ்சு, நேற்றுக்கு 3:30 மணிக்கு விட்ட பொசிஷனை போய் ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அதான எதார்த்தம். நாளைக்கு 9:30 மணிக்கு ப்ரெசென்ட் லெவலில் தானே கொடுக்கணும், நேற்றுக்கு 3:30 மணிக்கு விட்டு எடுத்து விட்டுறது தப்பு. ஸோ கேப் அப் ஏன் நடக்குது அப்படின்னா, நம்ம 3:15க்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த நாள் மார்னிங்குள்ள குளோபல்ல, ஏன்னா நம்ம மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் தான் யூஎஸ் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு மார்னிங் நம்ம மார்க்கெட் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஏஷியன் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி ஸ்டார்ட் ஆகுது. இதை தவிர யூஎஸ் மார்க்கெட்ல உங்களுக்கோட இம்பாக்ட், அங்கே ஒரு மார்க்கெட் நெகட்டிவாக முடிஞ்சுன்னா நமக்கு அதோட இம்பாக்ட் இந்தியாவில் இருக்கும். ஏன்னா யூஎஸ் இஸ் மதர் ஆஃப் த ஆல் மார்க்கெட் எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ ஒரு ஃபெட் டிசிஷன் ஆகுதுன்னா நமக்கு அடுத்த நாள் மார்னிங் நம்மளோட ஃபெட் டிசிஷன் அங்கே பாசிட்டிவாக இருந்தது, அங்கே ரேட் கட் பண்ணியிருந்தாங்க ஃபெட் பேங்க்ல அப்படின்னா இங்கே நமக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஒரு ஜிடிபி டேட்டா, ஒரு இன்ஃப்ளேஷன் டேட்டா பாசிட்டிவாக ஆகுதுன்னா நமக்கு இங்கேயும் பாசிட்டிவாக ஓப்பன் ஆகும். நம்மளோட கார்பரேட் ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் அவர்ஸ் முடிஞ்சோன்னு ஈவினிங் டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா அதோட பர்டிகுலர் கார்பரேட்டோட ஏர்னிங்ஸ் வந்து அடுத்த நாள் நல்லா இருக்கிறதுனால அடுத்த நாள் அந்த மார்க்கெட் வேல்யூ அதோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இன்டர்ன் அது நிஃப்டியில் வெயிட்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸாக இருக்கலாம், இல்லை எஸ்டிஎஃப்சியாக இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டியை கேப் அப் ஆகும். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். இதை தவிர என்ன ஆகும்னா ஷார்ட் கவரிங் சொல்லுவாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3.15 பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு ரேலி வந்திருக்கும் மார்க்கெட்ல, கீழே இந்த மார்க்கெட் திடீர்னு ரேலி ஆகும். அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் இதுக்கு மேல கீழே போகாதுன்னு, ஆல்ரெடி ஷார்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் பில் பெரிய பெரிய ஜாம்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஷார்ட் பொசிஷனை க்ளோஸ் பண்ண ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அவங்க லாங் போய் தான் ஆகணும். லாங் பண்ணும்போது அது ஒரு ரேலி கிடைக்கும். ஸோ அதோட இம்பாக்ட் நான் மார்னிங் ஹெவியா இருக்கும். ஓவர் நைட்ல எஃப்ஐடி பிரேக். ஸோ இதெல்லாம் பண்ணும்போதுன்னு கண்டிப்பா மார்னிங் கேப் அப்பா வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கணும், கேப் அப் ஆனாலே அன்னி ஃபுல்லா புல்லிஷ்னு மைண்ட் செட்டை வச்சுக்கூடாது. இட்ஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன், நாட் புல்லிஷ்னு ஓல் டே புல்லிஷ்னு அர்த்தம் கிடையாது. நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது, அதை மைண்ட்ல வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் பண்ற ஒரே மிஸ்டேக் என்னன்னா, கேப் அப்னால மார்க்கெட் புல்லிஷ் அப் ட்ரெண்ட் அப்படின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆனோன்னா உடனே ஒரு கால் என்ட்ரியை போட்டுருவாங்க, அதுவும் ஸ்டாப் லாஸ் இல்லாம. அதுவும் ஒரு 3 லாட் 4 லாட் போட்டுருவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து அதுவும் பர்டிகுலர் 1 மினிட் அந்த 9:15 கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி மேலே கீழே போகும். ஸோ ஒரு மேலே போச்சுன்னா ஒரு 70 பாயிண்ட் போகும். அவனுக்கு கண்டிப்பா ஒரு லாட் போட்டாலே 4000 ரூபா வந்துடும். ஒரு 4 லாட் போட்டா 12,000 ரூபா வரும். ஒரு கையில அந்த 50,000 ஃபுல்லா அப்படியே போட்டு அடிச்சிருது. சம்டைம்ஸ் அவனுக்கு லாபம் வந்துடும், அதனால அவன் அதே ட்ராஜடியே பண்ணிக்கலாம். ஆனா அது ரொம்ப தப்பு. ஏன்னா சம்டைம்ஸ் கேப் அப் அப்படியே சஸ்டைன் ஆகி மேலே போகும். சம்டைம்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் தெரிய போய் வந்துடும். அது தெரியாம நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதனால தான் சொல்றோம், கேப் அப் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இது, அது ஒரு ட்ரேட் சிக்னல் இல்லை. ஸோ இந்த மாதிரி கேப் அப்ல பிளைண்டா எல்லாரும் பண்ற மாதிரி நாமளும் மிஸ்டேக் பண்ணாம அதை எப்படி ப்ரொஃபஷனலா கேப் அப் அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கலான்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேப் அப்னா என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ கேப் அப்ல என்ன மாதிரி வகையில் இருக்கு அப்படின்னா, கேப் அப் அண்ட் கண்டினியூஷன். அதாவது கேப் அப் ஆனோன்னா மார்க்கெட் கீழே இல்லாமல் அப்படியே மேலே போயிட்டே இருக்குது, அது கேப் அப் கண்டினியூஷன். ஒன்று கேப் ஆனோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே கடகடன்னு கீழே வந்து கீழே வந்துடும் மார்க்கெட், அது கேப் அண்ட் கேப் ஃபில்னு சொல்லுவாங்க. அடுத்தது கேப் அப் அண்ட் சைவேஸ், மேலேயும் போகாம கீழேயும் போகாம மேலே கொஞ்சம் போய் கீழே கொஞ்சம் வந்து, மேலே போய் கீழே கொஞ்சம் வந்து. ஸோ இந்த மாதிரி 3 விதமான கேப் அப் இருக்கு. ஸோ முதல்ல கேப் அப் பண்ணணும், நம்ம என்ன லெவல்ல என்ன மாதிரி டைப் ஆஃப் கேப் அப் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணணும். இது கேப் அப் கண்டினியூஷனா, இல்லை கேப் அப் ஃபில்லப்பா, இல்லை கேப் அப் சைட்வேஸா, இதை ஸ்டடி பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப்க்கு நம்ம போகணும். ஸோ இந்த கேப் அப்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 5 மீட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி கேப் அப், கேப் அப்னாலே பாசிட்டிவ் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா அந்த கேண்டில் முடியும் போது 5 நிமிஷம் முடிஞ்சோடனே அது புல்லிஷ் கேண்டிலா இருக்கா, என்ன மார்க்கெட் கேப் அப், இல்ல ஹேமர் டைப்ல இருக்கா, இல்ல புல்லிஷ் கேண்டில் வித் விக்ஸ் ஆர் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் விக் இருக்கா, இல்ல இன்வெர்டர் ஹேமர் இருக்கா, டோஜி டைப் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் கேண்டில்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த 5 வரையில எது வரை இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஏன்னா நமக்கு புல்லிஷ் கேண்டில் தெரிஞ்சிச்சு, அது எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கு அப்படின்றது பார்ப்போம். பட் எல்லாருக்கும் தெரியும் இந்த புல்லிஷ் கேண்டில்னா என்ன, ஹேமர்னா என்ன, புல்லிஷ் கேண்டில் வித் விக்ஸ் அப்படின்னா என்ன, இன்வெர்டட் ஹேமர்னா என்ன, டோஜி என்ன என்னன்னு. இருந்தாலும் ஒரு வாட்டி அந்த இமேஜை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் தான் புல்லிஷ் கேண்டில், ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில். ஸ்ட்ராங் பண்ணி பாடி பெருசா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, விக்கு ரெண்டு பக்கமும் கம்மியா இருக்கு. ஸோ இதை லெவலை பார்க்கும்போது ஓப்பன் க்ளோஸ் அப்படி வச்சுக்கலாம், நம்ம நாலா பிரிக்க வேண்டாம். ஓப்பன் க்ளோஸ் அது போதும், லோ ஐ தேவையில்லை, ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஹேமர் டைப்ல இருக்கு, பாடி ஸ்மால் பாடி, லாங் லோயர் வீக். ஸோ அது என்னன்னா பையிங் ப்ரெஷர்னு சொல்லுவோம் அதை. ஸோ இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து லோவையும் ஐயும் மார்க் பண்ணிக்கலாம், லோவையும் ஐயும் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்ட்ராங் பாடி தான், ஆனால் விக் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு, ரெண்டு பக்கமும் பெரிய விக்கா இருக்கு. ஸோ இந்த இடத்துல நாளையும் நம்ம மார்க் பண்ணணும், ஓப்பன் லோ ஐ க்ளோஸ் நாளையும் மார்க் பண்ணணும். ஏன்னா ரெண்டு பக்கமும் பையர்ஸ் சீக்குவலா இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பையிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இதுலயும் வந்து லோவையும் ஐயும் மார்க் பண்ணணும். அடுத்த கேண்டில் பாத்தீங்கன்னா டோஜி. டோஜினா பையர் செல்லரும் ஈக்குவலா வெயிட் பண்றாங்க, டிசிஷன் எடுக்க முடியல. ஸோ இந்த கேண்டிலுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போறோம். ஓப்பனிங் கேண்டில் இந்த 5ல ஏதாவது ஒன்று இருக்கா, பையிங் கேண்டிலா இருக்கா, ஸ்ட்ராங் பை கேண்டிலா இருக்கா, இல்ல ஹேமர் சைஸா இருக்கா. ஹேமர் கேண்டில்னா பையிங் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர். மூணாவது பையிங் கேண்டில், ஸ்ட்ராங் பையிங் கேண்டில், பிக் ஆன் போத் சைட்ஸ், தட் இஸ் கால்ட் இன்டிசிசிவ் கேண்டில் சொல்லுவோம் அதை. ஏன்னா பையர் வின் பண்றா, செல்லர் பண்ணாம தெரியாம இருக்கு. அடுத்தது வந்து மேபி சைட்வேஸ் போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்வெர்டட் ஹேமர். அங்க வந்து உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு, ஆனா பையர் இருக்காங்க, பையர் வின் பண்றாங்க, ஆனா செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அஞ்சாவது வந்து டோஜி கேண்டில், ரெண்டு பேரும் டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. ஸோ ஈவன் தோ கேப் அப் ஆனாலும் முதல்ல கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது
அப்படின்னு தெரிஞ்சுட்டு கேண்டில் டைப்பை நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டெப் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்ல கேப் அப் பண்ணோன்னா கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது. கேப் அப்னா தெரியும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேலே தான். ஆனால் அது ப்ரீவியஸ் டே க்ளோஸ் மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கா இல்லை ப்ரீவியஸ் டே ஐயும் தாண்டி ஓப்பன் ஆயிருக்கா. கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் ப்ரீவியஸ் டே ஐனா என்ன, ப்ரீவியஸ் டே லோ என்ன, ப்ரீவியஸ் டே க்ளோஸ்னா என்னன்னு. ப்ரீவியஸ் டே லோ அப்படின்னா அன்னைக்கு மார்க்கெட்டோட லோ. ப்ரீவியஸ் டே ஐனா நேத்தி மார்க்கெட்டோட ஐ. ப்ரீவியஸ் டே க்ளோஸ்னா நேத்தி 3 மணிக்கு மார்க்கெட் எங்கே முடிஞ்சுதோ இதான் க்ளோஸ். ஸோ நேத்திக்கு க்ளோஸ் ஆனதுக்கு மேலே ஓப்பன் ஆகி ஐக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா அது வந்து வீக் புல்லிஷ். நேத்திக்கு க்ளோஸ்க்கு மேலே நேத்திக்கு ஐக்கும் மேலேனா அப்போ ஸ்ட்ராங் புல்லிஷ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த கேப் அப்போட ஸ்ட்ரென்த்தை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டோம், அரைவ் பண்ணிட்டோம். எப்படி ட்ரேடருக்கு ப்ரீவியஸ் டேயோட ஐ, ப்ரீவியஸ் டேயோட லோ, ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸ், ப்ரீவியஸ் டே ஓப்பன் முக்கியமோ அது வந்து டைனமிக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மார்க்கெட்டோட கீ லெவல்ஸ், சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இதெல்லாம் கண்டிப்பா நம்ம லெவல்ஸ் மார்க் பண்ணுவோம். கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கறீங்கன்னா நாமளே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், ஹவ் டு ட்ரா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த நிஃப்டின்னு ஒரு சார்ட் போட்டிருப்போம், ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்க. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சாதான், அதை மார்க் பண்ணி வச்சுதான் நமக்கு லெவல்ஸ் தெரியும். ஏன்னா லெவல்ஸ் தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் செல் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அது வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆயிருந்தா ஓகே வீக் புல்லிஷ். அதே மாதிரி ப்ரீவியஸ் டே ஐக்கு மேலே போச்சுன்னா ஸ்ட்ராங் புல்லிஷ். இது ரெண்டாவது பார்க்க வேண்டிய ஸ்டெப்பு, அது எங்கே ஓப்பன் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆயிருக்கா, சப்போர்ட்ல ஓப்பன் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸ் மேலே ஓப்பன் ஆயிருக்கா, சப்போர்ட் கீழே ஓப்பன் ஆயிருக்கா, இல்லை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் எங்காவது ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த மார்க் பண்ணுறது தான் செகண்ட் ஸ்டெப். ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டோம். அது ப்ரீவியஸ் டே ஐக்கா, ப்ரீவியஸ் டே லோ க்ளோஸ்க்கு மேலேயான்னு. சப்போர்ட் பக்கத்துலயா, சப்போர்ட் மேலேயா, ரெசிஸ்டன்ஸ் கீழே, ரெசிஸ்டன்ஸ் மேலேயா, இல்லை ரெண்டுத்துக்கும் நடுவுலையான்னு பார்த்துட்டோம். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சோடனே அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் அனலைஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே 5 விதமான கேண்டில் பார்த்துருக்கோம். அந்த 5 கேண்டில் இதில் இது எந்த கேண்டில் எந்த மாதிரி, இதில் விக் இருக்கா என்ன எப்படின்னு அனலைஸ் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்பு ஆகும். இதை நம்ம டீட்டெயிலாக எப்படின்றத பார்ப்போம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து கேப் அப் கண்டிஷன்ஸை பார்த்துருவோம். என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தால் எப்படின்னு பார்ப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையிங் கேண்டில். ஸ்ட்ராங் பையிங் கேண்டில், க்ரீன் கேண்டில், பொசிஷன் அட் சப்போர்ட். செகண்ட் கேண்டில் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம உடனே லாங் சைடு போயிடலாம். ஸ்டாப் லாஸ் டே லோ, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இது எப்படின்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் சப்போர்ட் லைன், இது ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த கேண்டில் இது ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில், விக்கு கம்மியாக இருக்கும், பாடி ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கேண்டில் இந்த இடத்துல ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கேண்டிலே தைரியமா லாங் சைடு போயிடலாம். டார்கெட் இதை வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வச்சுக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கேப் அப்பில். கேப் அப்பில் ரெண்டாவது கண்டிஷன்னா ஸ்ட்ராங் க்ரீன் வித் பையிங் ப்ரெஷர். என்னது இது, இந்த கேண்டில் இது வந்து புல்லிஷ் கேண்டில், இது வந்து புல்லிஷ் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷர். ஆக்சுவலாக இதை விட இது ஸ்ட்ரென்த் அதிகம். இந்த கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகணும், சப்போர்ட்டில். கேப் அப்பில் சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆகும். மார்க்கெட் நேரத்துக்கு இங்கே முடிஞ்சிருக்கும், இந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்கே பார்க்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி இந்த சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகிடுதுன்னா என்ன பண்ணுறது, அப்பயும் அதே தான். ஆனால் உடனே ட்ரேட் எடுக்காமல் செகண்ட் ட்ரேடில் இது பையிங் ப்ரெஷர் இருக்கிறனால மார்க்கெட் ஒரு 2 கேண்டில் மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும். இங்கே இருக்கிற லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணிட்டு போகும். ஸோ ரிஜெக்ஷன் பிளாக் என்ட்ரின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பையிங் ப்ரெஷரோட கேண்டில் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து சப்போர்ட்டில் வந்ததுன்னா நீங்கள் வெயிட் பண்ணி மார்க்கெட் ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி இப்படி வரும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க. இது செகண்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன் ஸ்ட்ராங் ரெட் சப்போர்ட் சைடில் வந்திருக்கு, வெயிட் ஃபார் ஸ்ட்ராங் பை லாங் ஆஃப்டர் ரீடெஸ்ட். சப்போஸ் இதான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் ரெட் கேண்டில், இது வந்து சப்போர்ட்டில் வந்ததுன்னா இது சப்போர்ட் லைன். இந்த ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்து 1 செகண்ட் இந்த இடத்துல வந்ததுன்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சப்போர்ட்டை பொறுத்தவரையும் பையர் தான் ஸ்ட்ராங்கு, செல்லர் ஸ்ட்ராங் இல்லை. அதனால் இந்த சப்போர்ட்டில் ஸ்ட்ராங் ரெட் கேண்டில் வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேர்ட் கண்டிஷன் படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெயிட் பண்ணுவோம். அடுத்த கேண்டில் வந்து கண்டிப்பாக ஒரு புல்லிஷ் கேண்டிலாவோ இல்லை புல்லிஷ் வித் பையிங் ப்ரெஷராகவோ இருக்கும். ஏன்னா இது சப்போர்ட் ஏரியா, ஃபேர் ப்ரைஸு எல்லாருமே வாங்குவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாம் வந்து ஒரு ரீடெஸ்ட்டில் ஒரு என்ட்ரி எடுத்துடலாம் கால் சைடு. இது 3வது சுச்சுவேஷன். 4வது சுச்சுவேஷன் அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் செல்லிங் கேண்டில் வித் செல்லிங் ப்ரெஷர். இதுவுமே செல்லிங் கேண்டிலுமே
உங்களுக்கு வந்து சப்போர்ட்ல வந்துன்னா அங்க வேல்யூ கிடையாது. செல்லர் எங்க வேல்யூ? ரெசிஸ்டன்ஸ்ல தான் ஸ்ட்ராங். அதே மாரி பையர் தான் சப்போர்ட்ல ஸ்ட்ராங். ஸோ செல்லர் வந்து கேண்டிலாவோ இல்ல செல்லிங் பிரஷரோ வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. செகண்ட் கேண்டிலுக்கு வெயிட் பண்ணி திருப்பி ஒரு புல்லிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட்ல கால் சைடு போய்க்கலாம். 5வது சிச்சுவேஷன் ஸ்ட்ராங் கிரீன் அட் ரெசிஸ்டன்ஸ். அப்ப என்ன பண்றது? இப்ப இது கிரீன் கேண்டில் தான். கிரீன் கேண்டில் வந்தா நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஆனா எங்க வரணும்? சப்போர்ட்ல வரணும். சப்போர்ட்ல வராம இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா என்ன பண்றது? ரெசிஸ்டன்ஸ்ல வந்தா இங்க யார் ஸ்ட்ராங்? செல்லர் தான் ஸ்ட்ராங். பையர் ஸ்ட்ராங் இல்ல. அப்ப நாம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு கால் செய்யுது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. ஈவன் தோ ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்ட்ராங் புல்லிஷா இருந்தாலும் அது வந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். அங்க செல்லர் தான் வீக்கு. அதனால வெயிட் பண்ணி மேலே போய் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கால் சைட் போடும். அடுத்தது ஸ்ட்ராங் கிரீன் ரெசிஸ்டன்ட் செல்லிங் கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தபடி இந்த இடத்துல ஸ்ட்ராங் புல்லிஷ் வந்துடுது. ஆனால் ரெசிஸ்டன்ஸு வெயிட் பண்ணுறோம். பிரேக் அவுட் ஆகாமல் இங்கே செல்லர் வந்துட்டான் அப்படின்னா அடுத்த கேண்டிலே இங்கே செகண்ட் கேண்டிலே செல்லிங் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடச்சிச்சுன்னா நம்ம தைரியமாக செல் சைடு போயிடலாம். ஏன்னா ரெசிஸ்டன்ஸில் செல்லர் ஸ்ட்ராங்கு, பையரால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன் தோற்று போயிட்டான். தைரியமாக எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் இதுக்கு மேலே வச்சுட்டு டார்கெட் வந்து சப்போர்ட்டுக்கு வச்சிடலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சப்போஸ் இது சப்போர்ட் லைன், இது உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ட் லைன்ஸ். இப்போ நாம் சொன்னபடி இந்த புல்லிஷ் கேண்டிலாவோ இல்லை புல்லிஷ் வித் பையிங் ப்ரெஷராவோ இல்லை செல்லிங் கேண்டிலாவோ செல்லிங் வித் செல் இந்த 4 கேண்டிலையுமே நடுவில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஏன்னா அது இங்கேருந்து இங்கே போனதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் அடிக்கலாம், இல்லை இங்கேருந்து இங்கே வந்தப்புறம் லாங் அடிக்கலாம். அது வரையும் வெயிட் பண்ணணும், ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஏன்னா எந்த பக்கம் போகுது நமக்கு தெரியாது, வெயிட் பண்ணணும். சப்போஸ் இந்த 4 கேண்டில் இல்லாமல் கேண்டில் இந்த மாதிரி இருந்து சப்போஸ் பாடி ஸ்ட்ராங்காக இருக்குது, 2 பக்கம் வீக்காக இருக்குது அப்படின்னா இந்த கேண்டிலோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் இருக்கும். ஒரு நாளைக்கு நிஃப்டியோட ஆவரேஜ் பாயிண்ட்டே 250. ஸோ மார்க்கெட்டு சைட்வேஸில் போயிடும். அதே மாதிரி இந்த மாதிரி செல்லிங் ப்ரெஷர் வித் இன்வெர்டட் ஹேமர் அப்படி வந்தாலும் இது க்ரீன் கேண்டிலாக இருந்துன்னா அங்கேயும் வந்து நம்ம எடுக்கக்கூடாது, ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி டோஜி கேண்டிலாக இருந்தாலும் நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த 2 கேண்டில் புல்லிஷ் வித் புல்லிஷ் பையிங் ப்ரெஷர், செல்லர் வித் செல்லிங் ப்ரெஷர். இவங்க சப்போர்ட்டில் வந்தால் இவங்க ஜெயித்தாங்க, செல்லிங்கில் வந்தால் இவங்க ஜெயித்தாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பார்த்து ட்ரேட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 7 கண்டிஷனாக போட்டுட்டு இந்த மாதிரி கண்டிஷனில் ட்ரேட் வந்தால் நம்ம எடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட 1000 பாயிண்டர் கேப் அப்பு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு கேண்டில் செல்லிங் கேண்டில் எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு? ரெசிஸ்டன்ஸில் யார் ஸ்ட்ராங்கு? செல்லர் தான் ஸ்ட்ராங்கு. ஸோ 2வது மைனஸ் பாயிண்ட்டு. நம்ம சப்போஸ் கால் சைடு போகணும் கேப் அப் அப்படின்னா நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி ஒரு ரீடெஸ்ட் எடுத்தால் தான் நமக்கு கால் சைடு போக முடியும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈவன் இங்கே பையரே வந்தாலும் நமக்கு பையர் வீக்கு, ஆனால் செல்லர் வந்துட்டாங்க. ஸோ அடுத்த கேண்டில் பார்ப்போம். அடுத்த கேண்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்ததுனால நம்ம ஷார்ட் சைட் போயிட்டோம். டார்கெட் வந்து நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டு ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட்டு டார்கெட் ரீச் ஆகிடுது. இப்போ அடுத்தது பார்ப்போம். சாரி, இது பார்த்தீங்கன்னா பெரிய கேப் அப்னு சொல்ல முடியாது. இது வந்து ரெசிஸ்டன்ஸை தாண்டி இப்போ பாருங்கள், இது க்ளோஸ் முடிஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்த நான் இது வந்து 2ஆம் February 1ஆம் இங்கே முடிஞ்சிருக்கு. பட்ஜெட் அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு அடுத்த நான் வந்து ஒரு சின்ன கேப் அப், ஒரு சின்ன 20 பாயிண்ட்டு. ஸோ ஆனால் ரெசிஸ்டன்ஸில் வந்திருக்கு நம்ம லெவல்ஸ் படி. ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்க கூடாது. அடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அங்கே பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆகி ஒரு ரீடெஸ்ட்லேயே என்ட்ரி எடுத்தால் ஒரு 10 பாயிண்ட் போயிருக்கலாம். ஆனால் டார்கெட் இது வரையும் போயிருக்கு, டார்கெட் போயிட்டே இருக்குது. அஃப்கோர்ஸ் திருப்பி வந்து மார்க்கெட் அடிச்சிருக்கு. ஏன்னா அது பட்ஜெட்டுக்கு அடுத்த நாள் நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. மோஸ்ட் ப்ராப்ளி இப்படி தான் நடக்கும், நம்ம போட அப்படி தான் நடக்கும். ட்ரேடிங்கே ஒரு ப்ராபர்ட்டி தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங். ஸோ இதை நம்ம எடுத்துக்க முடியாது. இது கேப் டவுன், இது இப்போ நம்ம பார்க்கல. இதுவும் ஃப்ளாட் ஓப்பனிங், எடுத்துக்க முடியாது. இது ஃப்ளாட் ஓப்பனிங், எடுத்துக்க முடியாது. இங்கே பாருங்க, இது வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லை மைனஸ் சொல்லலாம்.
இங்கே செல்லர் தான் வந்திருக்காங்க, செல்லிங் ப்ரெஷர் தான். ஆனால் சப்போர்ட்டில் வந்ததுனால செல்லர் ஸ்ட்ராங் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு பையிங் கேண்டில் செகண்ட் கேண்டில் கிடைக்காம இங்கே கீழே வந்து நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் அடிச்சுட்டு இங்கே போயிட்டு மேலே போயிருக்கு. ஆல்மோஸ்ட் டார்கெட்டுக்கு ஆல்மோஸ்ட் அங்கே போயிடுது. டேவோட லோ தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகல. இதுவும் ஈக்குவல் தான். இது கேப் அப் இந்த மாதிரி நடுவில் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வெயிட் பண்ணணும். இங்கேயும் நடுவில் ஓப்பன் ஆகிருக்கு, வெயிட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஷார்ட் அடிக்கணும்னு சொன்னோம். அதேமாதிரி ஷார்ட் அடித்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும். சப்போஸ் பாதியில் திரும்புது, ஓகே, அட்லீஸ்ட் வி கேன் கெயின் 20 பாயிண்ட்ஸ் ஈஸியாக பண்ணி ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம வெளில வந்துடலாம். ஸோ நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போனதுக்கப்புறம் ஷார்ட் அடிக்கணும், இல்லை கீழே வந்தால் லாங் போகணும். இது நடுவில் போனதுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங். இதுவும் ஃப்ளாட் ஓப்பனிங். ஆக்சுவலாக நம்ம கேப் டவுனையும் பார்த்துட்டு பண்ணியிருந்தால் நமக்கு ஈஸியாக இருந்திருக்கும். நமக்கு இல்லை, அது ஒரு கேப் டவுனை பார்க்கல. நம்மளும் பார்த்துனா உங்களுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் இது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இது கேப் அப் தான், ஆனால் வந்து சப்போர்ட்டுக்கு மேலே போயிருக்கு, கொஞ்சம் மேலே போயிருக்கு. சப்போர்ட் பக்கத்தில் கொஞ்சம் மேலே போயிருக்கு, ரெட் கேனில் இருக்குது. நம்ம க்ரீன் கேனில் கன்ஃபர்மேஷன் வெயிட் பண்ணுவோம். மார்க்கெட் கீழே வந்துடுது, பிரேக் டவுன் ஆகிடுது, நம்ம கன்ஃபர்மேஷன் கிடைக்கல, ஸோ ட்ரேட் எடுக்க மாட்டோம். இது கேப் டவுன், இது ஃப்ளாட் ஓப்பனிங். ஃப்ளாட் ஓப்பனிங், 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 ஃப்ளாட் ஓப்பனிங். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நடுவில் ஓப்பனாக நமக்கு ட்ரேட் கிடையாது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மார்க்கெட் மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், அதே மாதிரி நடுவிலே போயிடுச்சு, நமக்கு ட்ரேட் இல்லை. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம கண்டிஷன்ஸ் மேட்ச் பண்ணி நமக்கு ட்ரேட் கிடைச்சா ட்ரேட் எடுப்போம். அப்படி ட்ரேட் கிடைக்கலன்னா நோ ட்ரேட் இஸ் ஆல்சோ குட் டிசிஷன் அப்படின்றது அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக கேப் அப்னா என்ன, எதனால் கேப் அப் ஆகுது, கேப் அப் ஆகும்போது எப்படி எமோஷன் ஆகிறாங்க காமன் ட்ரேடர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ், பர்டிகுலர்லி பிகினர்ஸ். ஸோ இதை எப்படி ப்ரொஃபஷனலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஹேண்டில் பண்ணணும், எங்கே கேப் அப் ஆகுது, ஓப்பனிங் கேண்டில் எங்கே ஆகுது, ஓப்பனிங் கேண்டில் எந்த மாதிரி கேண்டில், புல்லிஷ் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷரா, செல்லிங் கேண்டிலா, செல்லிங் வித் செல்லிங் ப்ரெஷரா, இல்லை டோஜியா, இல்லை இன்வெர்டர் ஹேமரா, இல்லை ஹேமரா, அதே மாதிரி சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆயிருக்கா, ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆயிருக்கா, சப்போர்ட்டில் ஃபார்ம் ஆனால் என்ன பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆனால் என்ன பண்ணலாம், நடுவில் ஃபார்ம் ஆச்சுன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நடுவில் ஃபார்ம் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், அப்படின்னு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸை நம்ம ப்ராபர்ட்டிஸை போட்டு பார்த்துட்டு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம். ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக எமோஷனல் ட்ரேடை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும், ப்ராஃபிட்டபிளாகவும் ட்ரேட் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கேப் டவுன் அப்ரோச்சை போடுவோம். அப்போ நமக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சார்ட் நிறைய கிடைக்கும். ஏன்னா ஒரு சார்ட்டில் கேப் டவுன் ஒரு கேப் அப் ஏதாவது ஒன்று கிடைக்கும். இப்போ நம்ம கேப் அப்பே பார்த்தோன்னா நம்ம கேப் டவுன் சார்ட்லாம் எலிமினேட் பண்ணிட்டு போயிடும். இதே ஃபார்முலாவை நீங்களும் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சார்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானும் முடிஞ்சால் தனியாக சார்ட் எடுத்து டைம் கிடைச்சுன்னா கேப் அப் தனியாக போடுறேன். இல்லை நம்ம அடுத்தது கேப் டவுன் வீடியோ பார்க்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.